ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்கு சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம முட்டை எத்தனை போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். தக்காளி வந்து ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்திக்கு ஏதாவது சட்னியோ இல்லை குழம்போ செய்ய முடியலன்னா நம்ம வந்து இந்தமாரி செஞ்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம அது முக்கியமாக குழந்தைங்களுக்கு நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்து அனுப்பிடலாம். கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பெப்பர் பொடி. உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதை ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறேன். இதில் 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இது ஆறின உடனே தான் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ கல் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி இதை நம்ம சுட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்தி செய்கிறோமோ அந்த மாதிரி தான். இப்போ சப்பாத்தி நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கலக்கி வச்ச முட்டையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தடவி விட்டுக்கலாம். இப்போ இதை பொறுமையாக நம்ம திருப்பி தோசைக்கல்லில் போட்டுடணும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்மளுடைய எக்கு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.